வணக்கம். புலி கொல் யானை ஒரு அழகான தொடர். இந்த தொடரில் ஒரு புதுமையும் இருக்குது. புலி கொல் யானை, எதை எது கொன்றது? புலியை கொன்ற யானையா, புலியால் கொல்லப்பட்ட யானையா? ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம் வருகிறது இந்த தொடரில். இதைத்தான் தொல்காப்பியத்தில் தடுமாறு தொழில் பெயர் அப்படின்னு கூறுவாங்க. பொதுவாக நமக்கு தெரிந்த ஒன்று, புலி யானையை கொல்லும். ஆனால் நம்முடைய பழந்தமிழ் நூல்களை எடுத்து பயின்றீங்க அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் எதையுமே நுட்பமாக உன்னிப்பாக கூர்ந்து நோக்கக்கூடிய இயல்பை உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. புலி யானையை கொன்றதை காட்டிலும் யானை புலியை கொன்ற செய்தி பல இடங்களில் இடம்பெற்றிருக்கு. இப்போ எனக்கு இந்த தொடரை கண்டதும் அந்த செய்தி தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. 2 செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு காட்சி கலித்தொகையில் இடம்பெறுகிறது. அதாவது, ஒரு தலைவன் குறிஞ்சி நில பகுதியிலிருந்து வருகின்றான். குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும். அந்த குறிஞ்சி நிலம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மலைப்பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா, நீண்ட நெடிய மலை உச்சிகளை கொண்டு அடுக்கி வைத்த தொடர் போல இருக்கிறது அந்த மலைத்தொடர். அதை நெடுவரை என்று குறிப்பிடுவார்கள். இதை கூறும்போது புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு தொடர் நினைவுக்கு வருகிறது. இமயமலையை குறித்த அந்த தொடர். பனி படு நெடுவரை படக்கும் என்று அந்த தொடர் வருகிறது. அதாவது இமயமலை எப்படி இருக்குது அப்படின்னா, நீண்ட நெடிய உச்சிகளை கொண்டு அடுக்கி வைத்தார் போல் இருக்கக்கூடியது. நீண்ட நெடிய தொடர்களாகவும் இருக்கிறது அந்த மலைத்தொடர். அதில் பனி படுத்திருக்கிறது, படிந்திருக்கிறது என்று பொருள். பனி படு நெடுவரை வடக்கும் அப்படின்னு இமயமலையை குறித்த ஒரு செய்தி புறநானூற்றில் வருகிறது. அப்பேற்பட்ட ஒரு நெடுவரை மலைத்தொடரில் ஒரு புலிக்கும் யானைக்கும் சண்டை நடைபெறுகிறது. இந்த இடத்துல புலியை என்ன குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னா, கொடுவரி என்ற சொல்லால் அழைக்கின்றார்கள். புலியினுடைய உடம்பில் வளைந்த வரி, அதாவது கோடுகள் நிறைய காணப்படும். அதனால் புலிக்கு கொடுவரி என்று பெயர். புலிக்கும் யானைக்கும் கடுமையான சண்டை நடைபெறுகிறது. இந்த யானை இறுதியில் புலியை கொன்று வெற்றி பெறுகிறது. யானை வெற்றி பெற்றதும் யானைக்கு சோர்வு ஏற்படுகிறது. அதனால் அந்த மலைக்கு அருகில் சென்று உறங்குகிறது. அப்போ அந்த யானையினுடைய கனவுல அன்று நிகழ்ந்த அந்த புலியோடு ஏற்பட்ட அந்த சண்டை மீண்டும் வருகிறது. உடனே யானை திடுக்கிட்டு அச்சத்தோடு விழித்தெழுகிறது. மீண்டும் புலி வந்துவிட்டதோ என்று. அதன் அருகில் இருக்கக்கூடிய வேங்கை மரத்தில் அப்போ தான் புதிதாக கிளைகளில் மஞ்சள் நிற பூக்கள் பூத்திருக்கிறது. உடனே அந்த விழித்ததும் அருகில் இருந்த அந்த வேங்கை மரம் தான் புலியோ என்று நினைத்து அந்த வேங்கை மரத்தை முறித்து சினத்தோடு எரிந்து போடுகிறது. பிறகு அதனுடைய சினம் தணிந்த பிறகு அது நோக்குகிறது, அது புலி அல்ல, மரம் அப்படின்னு. மீண்டும் அந்த மரத்தை நோக்குவதற்கு அது நாணப்பட்டு, அதனால் அந்த மரத்தை திரும்பி நோக்க முடியாமல் தலை குனிகிறது. அப்பேற்பட்ட மலையிலிருந்து வரக்கூடிய தலைவனே என்று அதற்கு பொருள். ஒரு அழகான காட்சி, அழகான வரிகள். அந்த தொடரை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கொடுவரி தாக்கி வென்ற வருத்தமோடு நெடுவரை மருங்கின் துஞ்சும் யானை நனவில் தான் செய்தது மனத்தது ஆகலின் கனவில் கண்டு கதுமென வெறி புதுவதாக மலர்ந்த வேங்கையை அது என உணர்ந்து அதன் அணிநலம் முறுக்கி பேணா முன்பின் தன் சினம் தணிந்து அம்மரம் காணும் பொழுதின் நோக்கல் செல்லாது நாணி இறைஞ்சும் நல்மல நல் நாடா என்று அந்த தொடரானது கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு அழகான தொடர். இது பயிலும் பொழுதே இந்த காட்சியானது நம் மனதிற்குள் படிகின்றது. ஒரு யானை ஒரு புலியை கொன்ற பிறகு அது எப்படி அதனுடைய செய்கை அமைந்திருக்கிறது என்பதை காட்சிப்படுத்துகின்ற ஒரு அழகான பாடல். அது மட்டுமல்ல, நற்றிணையிலும் ஒரு காட்சி இடம்பெறுகிறது. யானை புலியை கொன்ற காட்சி. ஒரு தலைவன் தலைவியை காண்பதற்கு வருகின்றான். அவர் வரும் பொழுது இரவு, காட்டை கடந்து வர வேண்டும். அந்த காடு எப்படிப்பட்ட காடு அப்படின்னா, ஒரு பெரிய கையை உடைய அந்த பெருங்கை யானை புலியை மிகுந்த சினம் கொண்டு கொன்று விடுகிறது சண்டையின் போது.
அப்போ புலியை கொன்ற பிறகும் அதனுடைய சினம் தணியாமல் அன்று இரவு முழுவதும் அந்த யானையானது அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து எழுப்புகின்ற அந்த முழக்கமானது இடி முழக்கத்தை போன்று இருக்கிறதாம். அப்படிப்பட்ட முழக்கத்தை எழுப்புகின்ற அந்த காட்டு வழியில் இரவில் எப்படி இவர் வருவார் என்று அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும். அந்த தொடர் அழகான தொடர். இரும்புலி தொலைத்த பெருங்கை யானை அப்படின்னா புலியை கொன்ற பெரிய கையை உடைய யானை. வெஞ்சின உருமின் உரரும் அப்படின்னு வருகிறோம். அதை கொன்ற பிறகும் அதனுடைய சினம் தனியாமல் அங்கும் இங்கும் அது அலைந்து திரிந்து எழுப்புகின்ற அந்த முழக்கம் இடி முழக்கத்தை போன்று இருக்கிறதாம் அந்த காட்டில் இரவில். எவ்வளோ ஒரு அழகான தொடர். அப்போது யானை புலியை கொன்ற செய்தி நம்முடைய பழந்தமிழ் நூல்களில் மிகுதியாக காண கிடைக்கின்றன. புலி கொல் யானை என்பதில் புலியை கொன்ற யானை முதல் பொருளாகவும், புலியால் கொல்லப்பட்ட யானை சில நேரங்களில் புலி யானையை கொல்லும், இது இரண்டாவது பொருளாகவும் அமைகிறது. இதற்கு தமிழில் தடுமாறு தொழில் பெயர் என்று தமிழ் இலக்கணத்தில் கூறுவார்கள். இந்த காட்சி, இந்த தொடர்கள்லாம் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தது அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.